بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனுடைய ஆடையிலே இந்திரியம் படிந்திருக்கும் நிலையில் தொழுகிறான். ஆனால் அந்த மனிதன் கதியகத்தசல குளித்து விட்டான். மனிதன் குளித்து விட்டான். அந்த ஆடையிலே இந்திரியம் படிந்தது. இந்திரியம் சுத்தமா அல்லது அசுத்தமா என்ற கேள்விக்குத்தான் இங்கு நாங்கள் சுருக்கமாக பதில் கூற இருக்கின்றோம். அல் மணியுல சஹீஹ், சஹீஹான கருத்தின்படிக்கு ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் ஃபஸலாத்துஹு சஹீஹத்துன், ஆடையிலே இந்திரியம் இருக்கும் நிலையில் ஒரு மனிதன் தொழுதால் அது தொழுகை சிஹத்தாகும். சவா அன்கான அம்தன் அவனுசியான், வேணுமென்றோ அல்லது மறதியாகவோ. அதே நேரத்திலே ஒரு மனிதன் சிறுநீர் படிந்த ஆடையிலே தொழுகிறான், மறந்தவனாக அல்லது அறியாதவனாக. தொழுது முடிந்ததற்கு பின்னால் அதை அறிகிறான். ஆடையிலே சிறுநீர் படிந்திருந்ததை அவன் அறிகிறான். அப்படி அறிந்தால் வஸலாத்து சஹீஹத்துன், அவனுடைய தொழுகை சஹீஹானதாக இருக்கும். அதே போலதான் இந்திரியம் ஆடையிலே படிந்த நிலையில் தொழுதால் தொழுகை சிஹத்தாகும். ஸலாத்துஹு சஹீஹத்துன், இந்திரியம் சஹீஹான கருத்தின்படிக்கு தூய்மையானது. அது அஸ்ல் இன்சான், மனிதனுடைய அடிப்படை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆடையிலே சிறுநீர் மணி படிந்திருந்த போது கலிஹியும் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் அதை காய்ந்ததை நகங்களினால் சுரண்டியும் இருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, குந்து அஃப்ருக்குஹு, அதை நான் சுரண்டு போலாக இருந்தேன் என்று அன்னை ஆயிஷா இருக்கின்றார்கள். அசுத்தமானதாக இருந்திருந்தால் லகஸல கலிகிருப்பார்கள், சுரண்டுவது போதுமையாகாது. தண்ணீரன்றி அதை நீக்குவது போதுமையாகாது. ஆகவே இந்திரியம் தூய்மையானது, அது மனிதனுடைய அடிப்படை. ஃபலின்சான் தாஹிர், மனிதன் தூய்மையானவன், அவனுடைய அடிப்படையும் தூய்மையானது. அவனுடைய அடிப்படை மண்ணால் படைக்கப்பட்டவன். ஆகவே இந்திரியம் தூய்மையானது என்ற வகையில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்திரியம் படிந்த ஆடையிலே தொழுதிருக்கிறார்கள். அந்த வகையிலும் இந்திரியம் சுத்தமானது என்பதுதான் மிக சரியான கருத்தாக இருக்கும். இந்திரியம் படிந்த ஆடையிலே ஒருவன் தொழுதால் ஃபஸலாத்துஹு சஹீஹத்துன், தொழுகை சஹீஹானதாக நிறைவேறும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.